ஹாய் ஹலோ ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப கேப் விழுந்துருச்சு. ரொம்ப நாளாக போட முடியல பதிவுகள். ஸோ அதற்காக சாரி. ஓகே, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் போட முடியல. ஸோ நான் ஊர்லேயே இல்லை, வெளியூர் போனதுனால என்னால் கண்டினியூஸாக போட முடியல பதிவுகள். ஸோ அதற்காக மன்னிப்பு கேட்டுட்டு உங்களுக்கு இன்னையிலேருந்து நம்ம திருப்பி நம்ம டேரட் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லார்ட் கணேஷா எடுத்திருக்கேன். ஓகே, லார்ட் கணேஷாவோட ஆசீர்வாதத்தோடு மீண்டும் இந்த பயணம் தொடங்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மணி விஷயத்தில் எப்படி இருக்கும், லவ் விஷயத்தில் எப்படி இருக்கும், உங்கள் கரியர் எப்படி போகுது, இந்த மந்த்து என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது உங்கள் லைஃப்பில். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த கணேஷா பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 வச்சிடலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பதிவு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க லார்ட் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு லார்ட் கணேஷா கார்டு எடுத்துக்கலாம். லார்ட் கணேஷா கார்டு ஒன்று எடுத்துக்கலாம். இது இந்த மெசேஜை கடைசியாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய கார்ட்ஸ் எடுக்க வேணாம், கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, 3 கார்ட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். எல்லாத்துலேயுமே 3 கார்ட்ஸ் நம்ம எடுத்து ஃபஸ்ட் பார்க்கலாம். இதில் 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கரியர் கார்டில் இது 3 ஃபஸ்ட்டு பார்க்கலாமா என்ன மாதிரி வந்திருக்கு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வா, ஓகே, அதாவது நீங்கள் ஒரு நல்ல போஸ்டில், நல்ல ஒரு ராஜா போல சர்வ அதிகாரம் மிக்க ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குமே என்னென்னா நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த மந்த்து. ஓகே, ரொம்ப தன்னைத்தானே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த விஷயத்தை நான் செய்யலாமா வேணாமா, ஓகே, இது நடக்குமா நடக்காதா, நான் செய்கிற விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் மைண்ட்லேயே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்குறீங்க. ஓகே, ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் புதியதாக வரப்போகிறாங்க. ஓகே, அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, ஒரு பெண் உங்களோட வயது சிறிய பெண்ணாக உங்களுக்கு ஃப்ரெண்டாக இந்த மந்த்து ஏப்ரலில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பெண்ணால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அதாவது எப்படின்னா, அந்த பெண் உண்மையிலே நல்ல பொண்ணா, அந்த பொண்ணு நம்ம லைஃப்பில் என்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு நல்லது நடக்குமா, இல்லை நமக்கு ப்ராப்ளம்ஸை அந்த பொண்ணு க்ரியேட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சே கூட உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இந்த மந்த்து வரலாம். ஓகே, மணி. ஸோ நீங்கள் நிறைய இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட ஒரு ஹாபியாக
ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னும் வந்து ஃபைனான்சியல் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ஜாப், அதாவது நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் கூட நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் பெர்மனெண்ட் ஜாபாக எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு ஹாபியாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஃபைனான்ஸை பொறுத்தளவில் ஓகே தான். ஓகே. உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து மணி வந்து இந்த மந்த்து வந்து மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது கைட் பண்ணலாம். இந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு மணி வரும். ஸோ நீ இந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஒரு வீட்டில் டியூஷன் எடுக்கிறது, இல்லை மற்றவங்களுக்கு சொல்லித்தரது. இப்போ டேரட் ரீடிங்கே வந்து நீங்கள் சொல்லித்தரலாம்ல, அந்த மாதிரி ஹீலிங் சொல்லித்தரலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்க ஒரு டேலண்ட்டை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கிறது. ஓகே. ஜஸ்ட் ஒரு மென்டர் மாதிரி ஒரு உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கேட்டால் அதை வந்து ஒரு டீச்சர் மாதிரி நீங்கள் சொல்கிறது, அந்த மாதிரி வந்து ஃபைனான்ஷியலாக வேறு யாருக்கும் கூட நீங்கள் வந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் எல்லாம் வந்து இந்த மந்த்து வந்து உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு மணி அட்ராக்டராக இருக்கிறதுனால நீ மட்டும் எப்படி பணம் சேர்க்குற, நகை சீட்டு போடுறியா இல்லை ஏழை சீட்டு போடுறியா, எப்படி நீ வந்து பணத்தை ஜாஸ்தி சேர்த்து வைக்கிற, எனக்கு அதை சொல்லி கொடுன்னு கூட யாராவது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து சில கிளவரான முடிவுகள்லாம் வந்து எடுப்பீங்க ஒர்க்கில். ஓகே. இவ்வளோ நாள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே இருந்துகிட்ருப்பீங்க இல்லையா, இந்த மந்த் வந்து அந்த கன்ஃபியூஸ்க்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஓகே. ஒரு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடிட்டுருப்பீங்க, ஆனால் கிடைக்காது. இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் இந்த மந்த்து. ஓகே. ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் கிடைக்கிது. அதே மாதிரி மென்டர், இங்கே பாருங்கள், இங்கேயும் டீச்சர் மென்டர் தான் வந்தது, இங்கேயும் ஒரு மென்டர் தான் வந்திருக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுவீங்க, ஒரு மென்டராக இருந்து அவங்க லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கரியர் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் வந்து ஒரு கைட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க, புதுசாக ஏதாவது ஒரு நியூ ஸ்கில் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ வந்து நீங்களே டேரட் ரீடிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கற்றுக்கலாம், இல்லை நீங்கள் ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா அது கற்றுக்கலாம், அக்குப்ரெஷர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது பண்ணலாம், இல்லை நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்கணும், எது உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு தொழிலை அட்லீஸ்ட் டெய்லரிங் கற்றுக்கலாம், எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம், ஆரி ஒர்க்கு மாதிரி கற்றுக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு நம்ம வந்து இப்போ வந்து நிறைய ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஏஐ மூலமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் மாறலாம். ஸோ உங்ககிட்ட உள்ள டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு தடையே கிடையாது, எந்த வயசுலேயும் நம்ம படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் அதெல்லாம் பண்ணுற ஒரு க்ரியேட்டராக போனால் கூட அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு அதை படிங்க. ஓகே. நியூமராலஜி படிக்கலாம், உங்களுக்கு எது தோணுதோ உங்களோட ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் கொடுக்கும். படிப்பு என்றைக்குமே வீணாகாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களோ அதில் 1% நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை வந்து யோசிங்க. ஓகே. ஸோ லவ் லைஃப்பில் கொஞ்சம் பிரேக்கப் வரலாம் சில பேருக்கு, சில பேரோட வந்து உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப ஒருத்தரை நம்பியிருப்பீங்க, ஆனால் அவர் வந்து உங்களை சீட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து அதன் மூலம் ஒரு சேட்னஸ் நீங்கள் வந்து இந்த மந்த்து ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து தேர்ட் பர்சன் இது வந்து
இல்லாமலே கூட உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சந்தேகம் வந்து ஸோ அதன் மூலமாக ஒரு பிரேக்கப் வந்து உங்களுக்கு நடக்கலாம் இந்த ஏப்ரல் மந்த்து. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேராக இருங்க. ஓகே, யாரையுமே வந்து மனசில் முழுவதுமாக நம்பாதீங்க. அதாவது நம்மளோட டேலண்ட்டு, நம்மளோட ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு நம்ம சமையலே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஹஸ்பண்டு, நம்ம பார்ட்னர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு எம்டினஸ் ஆகும். ஓகே, அதே நேரத்தில் வந்து அது அது அப்படி நிறைய 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 வர 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 நம்ம மனசில் வந்து ஒரு வெற்றிடம் உண்டாயிட்டே இருக்கும், ஒரு காலி இடம் ஆயிரும். ஸோ அதை வந்து இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, வாவ் சூப்பராக பண்ணியிருக்கியே, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, ஒன்றை மாதிரி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை வந்து உங்களால் தாங்கவே முடியாது. அவங்க பொய்யாக தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, அவங்க உண்மையிலேயே உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு தோணும். ஓகே, நீங்கள் வந்து அந்த அப்ரிஷியேஷன் வந்து எல்லாருமே வந்து மயங்குற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்க எதற்காக அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ரிஷியேட் பண்ணுறது நல்ல விஷயம், ஆனால் எதற்காக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குது, உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்க வந்து உங்களை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து பார்த்துட்டு செய்யுங்க. ஓகே, ஏன்னா இந்த காலத்தில் வந்து யாரையுமே நம்ப முடியாது. அடுத்து நீங்கள் ஒரு மனதளவில் ஒரு ஒரு பார்ட்னரை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கூட பல பேர் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செல்ஃப் லவ், உங்களை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, யார் பாராட்டினா என்ன, பாராட்டலைன்னா என்ன, எனக்கு தெரியும் என்னோடய லைஃப்பை பற்றி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் பர்டன்ஸ் உங்களை சுற்றி இந்த மந்த்து வந்து இருக்கும். ஓகே, நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மந்த்து வந்து பார்ப்பீங்க. அதாவது நீங்கள் அவங்களுக்கு நல்லதே நினச்சா கூட அவங்க உங்களுக்கு வந்து ஒரு கெட்டது வந்து நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து இது 2 கார்டாக வந்துடுச்சு. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க எப்படிப்பட்டவங்க. அந்த மாதிரி சேலஞ்சிங் டைமில் வந்து நீங்கள் தான் வந்து உங்களோட ஹார்ட் அதை யூஸ் பண்ணாமல் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி, உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி, எமோஷ்னலுக்கு அடிமையாகாமல் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உண்மையிலே அந்த பர்சன் வந்து கரெக்டானவரா அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். உனக்கு மனசுக்குள்ளேயே வச்சு இந்த தம் குட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சு 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 ரொம்ப நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலேயே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா மற்றவங்ககிட்ட ஃபேமிலியோட ரெப்புடேஷன் கராபாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உள்ள மனசுக்குள்ளே வைக்க 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 அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து மென்டலி அப்செட் ஆவாங்க, நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாங்க. ஓகே, ஒரு க்ரோனிக் டிசீஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பீங்க. அதாவது ரொம்ப நாள் மறைந்து கிடந்த ஒரு உண்மை இந்த மந்த் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாள் ஒருத்தவங்க அந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எப்பயுமே யோசிப்பீங்க. ஒரு யூனிக்காக வந்து நீங்கள் யோசிக்கிற ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து மற்றவங்க பொய் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ஒரு விஷயத்தை மறைச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய இயற்கையை நேசிங்க, இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசில் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஞானம்,
அந்த ஞானத்தை தேடிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஞானம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த்து வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மூலமாக கிடைக்கலாம். ஓகே, அதான் சில உண்மைகள் கண்டிப்பாக அதுலேயும் அதில் தான் இருந்துச்சு, இந்த கார்டும் அதில் தான் வந்திருக்கு. ஸோ சில உண்மைகள் உங்கள் வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து உங்களோட வீடு பூர்வீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருந்தது ரொம்ப நாளாக அப்படின்னா, இந்த மந்த் வந்து உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஓகே, இல்லை உங்களோட தாத்தா பாட்டி ஏதாவது ஒரு விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு இடமோ ஒரு வீடோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டியோட அந்த இது வந்து கிடைக்கலாம். இல்லை ஒரு திறமையே உங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஜீன்ல இருந்து உங்களுக்கு இருக்கும். அதை வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த அந்த திறமைகள் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படும். அப்போ வந்து உங்களோட பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, ஆமாம் உங்கள் தாத்தா பாட்டிக்கு இந்த இது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா எனக்கு 45 இயர்ஸ் ஆகுற வரைக்குமே எனக்கு தெரியாது அந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம திருநீர் போட்டு விட்டால் அவங்களுக்கு சரியாயிடும். ஓகே, ஸோ அந்த விஷயம் வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தெரியாது அப்போ வந்து நான் ஹீலிங் கூட படிக்கலை. இப்போனாவது ஹீலிங் படிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வந்து அந்த ஹீலிங் பவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட இருந்திருக்கு. அது வந்து ஜீன்லேயே இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரியும். ஸோ யதார்த்தமாக அந்த மாதிரி பேசிகிட்டு இந்த டேலண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, என்னோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அப்பாவோட அம்மா, அவங்களுக்கு வந்து இந்த இது இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாம்பு கடிச்சிட்டுலாம் வந்து அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. அப்போ கூட்டு வந்தப்போ அவங்க வந்து அந்த ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி ஏதோ ஒரு மருந்து வைப்பாங்க, அவங்களுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க திருநீர் இட்டு விட்டு ஏதோ மந்திரம் சொல்லுவாங்க, அந்த நோய் குணமாயிடும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதோட தொட்ட குறை என்னோட ஜீன்ல இருந்திருக்கனால தான் எனக்கு இந்த ஒரு ஹீல் பண்ணுற அந்த ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்றத நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது, அவங்கள நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து அவங்கள பார்த்ததில்லை. ஸோ அப்போ இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது, அவங்களுக்கு இந்த பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க விட்டுட்டு போன ஒரு இடமும் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஃபேமிலிக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சில மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்கள் வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பிரகாசத்தை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, காட் கணேஷா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாவ், இங்கே பாருங்கள், முருகரும் சேர்ந்து வந்திருக்கிறாரு. பிள்ளையாரும் முருகர் 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப பெருசாக கனவு காணுங்க. உங்கள் கனவுகள் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு இருக்க மாதிரி நீங்கள் கனவுகள் காணுங்க. அதை வந்து உங்களுக்கு வெற்றியை அந்த விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி கொடுக்குறது எங்கள் 2 பேரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எவ்வளோ பெரிய மெசேஜ் பாருங்கள். அதுவும் 2 லார்ட் கணேஷாவோட சேர்ந்து முருகரும் வந்திருக்குது. உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப 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 பிளெஸ்ஸிங்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் தூங்கும்போது இந்த ஏப்ரல் மந்தில் வந்து உங்களோட ட்ரீமில் வந்து ஏதோ ஒரு உண்மையை பற்றி யார் மூலமாகவோ இல்லை ஒரு கனவுகள் மூலமாகவோ இல்லை உங்களோட அந்த காடோட மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சில உண்மைகள் வந்து தெரியலாம். ஓகே, உங்கள் கனவுகளில் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை பற்றிய ஒரு மெசேஜோ இல்லை உங்களோட தாத்தா பாட்டினை பற்றி ஒரு ஆன்சஸ்டரை பற்றின ஒரு மெசேஜோ ஏதோ ஒரு மெசேஜ் ரொம்ப நாள் உங்கள் லைஃப்பில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த மந்த்து கண்டிப்பாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தெரிய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்தோட ப்ரெடிக்ஷன். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது இந்த பதிவு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளை பற்றி சொல்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கெல்லாம் 12,000-13,000 சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் இந்த 2000லே ரீச் ஆகிட்டோம்.
ஆகிட்டுருக்கோம். ஆல்ரெடி இன்னொரு ப்ராப்ளம் வேறு எனக்கு வந்திருக்கு. என்னென்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சி ஒரு $20 போயிட்டு இருந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு நேற்று ஒரு மெசேஜ் அதில் வந்து பார்த்தா இது வந்து நான் வந்து பேசுகிறது வந்து ஏஐ வாய்ஸு, உங்களோட ஓன் வாய்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வேறு நீ நெக்ஸ்ட்டு நான் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது நாம் பேசுகிறது ரியலாக தான் பேசுகிறோம். ஆனால் யூடியூப்க்கு வந்து ரிப்பீட்டடு சேம் வாய்ஸாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க போல். ஸோ இதுவும் கடந்து போகும். இந்த ஒரு சோதனையும் நம்ம கடந்து வெளியில் வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஓகே, நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, பைல் நம்பர் 2 வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண நீங்கள் வந்து ரொம்ப இயற்கையை நேசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கும். ஓகே, மரங்களை வந்து நிறைய நேசிப்பீங்க. நீங்கள் நேச்சர் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வெளியில் போனால் கூட அந்த இயற்கை சார்ந்த இடங்களை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நேச்சுரல் லவராக கூட நீங்கள் இருக்கலாம், நேச்சர் லவர். ஓகே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 3 கார்ட்ஸ் எடுக்கிறோம். எல்லாத்துலேயுமே வந்து 3 கார்ட்ஸ் எடுப்போம். ஓகே, அதில் வந்து நமக்கு என்ன ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணால் கூட பைல் நம்பர் 1க்கு என்னெல்லாம் வந்தது அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஆர்வமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போய் பைல் நம்பர் 1லேயும் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். லார்ட் கணேஷாவோட மெசேஜை ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சுருவோம். தேங்க்யூ. டிவைன் லைட், ஓப்பன் மெசேஜ் என்ன வந்திருக்கு? டிவைன் லைட், யுவர் பர்சனல் பவர் இன்க்ரீஸ் நவ். வாவ், அவங்களுக்குலாம் அந்த லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு கணேஷா நான் தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதை நிறைய சூஸ் பண்ண நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் வந்து தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி மேஷம், ஓகே, சிம்மம், தனுசில் உங்கள் வீட்டில் வந்து யாராவது பிறந்திருக்கலாம், இல்லை நீங்களே கூட அந்த ராசிகளில் ஒரு ராசியாக வந்து இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பவர் வந்து இந்த மந்த்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்களே மெருகூட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெண் தேவதையோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது. அது வந்து மாரியம்மனாக இருக்கலாம். ஓகே, மாரியம்மனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது துடியான தேவதைகள் சொல்லுவாங்க இல்லையா, வராகி அம்மன், இல்லை அப்படின்னா வந்து பிரத்யரங்கா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு துடியான தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மந்த்து. ஓகே, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு காத்துட்ருந்தீங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து இப்போ நடக்கலாம். ஒரு சிறு பயணம் வந்து இந்த மந்த்து வந்து உங்களுக்கு இருக்கலாம். எங்கேயாவது வந்து ஒரு ஆறு, கடல், இந்த மாதிரி தண்ணீர் உள்ள பிரதேசங்களுக்கு செல்லலாம், இல்லை தண்ணீர் உள்ள இடங்களுக்கு சென்று நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கூட நீங்கள் அங்கே வந்து போகலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு இருக்கலாம். இல்லை ஒரு ஆற்றின் கரை மேல் உள்ள ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இருக்கன்குடி மாரியம்மன் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த
ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இல்லை சமயபுரம் மாரியம்மன் ஏதாவது ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றின் பக்கத்தில் ரிவர் சொல்கிறேன் நான், அந்த ரிவரோட பக்கத்தில் உள்ள ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மந்த்து. ஆனால் எது பண்ணாலும் சரி சைலண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். நான் இந்த விஷயத்துக்கு பண்ண போகிறேன், எனக்கு இந்த கோவிலுக்கு நான் போகிறேன், எனக்கு வந்து இது கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து சக்ஸஸ் ஆகாது நமக்கு. ஸோ நம்ம வந்து சைலண்ட்டாக அந்த விஷயம் வெற்றி அடைகிற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து யூனிவர்ஸை நம்புங்க, அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மெக்கானிக், ஓகே, ஒரு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மெஷின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் டீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு அதாவது எப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லை ஒரு ஏசி ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஏசி க்ளீன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிடலாம். இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு செலவு வந்து வரலாம். ஓகே, ஏதோ ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த இதை சரி பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அவங்களோட அந்த மெக்கானிக் டேலண்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸாக கூட இந்த மந்த் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகும், உங்கள் ஹஸ்பண்டே வந்து மெக்கானிக்கை கூப்பிடாமலே அவரே சரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஒரு ஆட்டோமொபைலோ இல்லைன்னா ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமும் வந்து ஒரு கரியராக எடுத்து செய்யலாம். இல்லை வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சாமான்லாம் இருக்குது, இல்லை ஆணியிலேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து பல்புலேருந்து எல்லாமே வந்து லைட்டு அதெல்லாம் மாதிரி ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக வந்து செய்யலாம். அதன் மூலம் உங்களுக்கு மணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே, கண்டிப்பாக எங்கேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு காரம் உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகலாம். இல்லை பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பொருள்கள் வாங்குறதுக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அதாவது உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக போகக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் நடக்க போகுது, அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பிஸ்னஸில் கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சில தடைகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபைனான்சியலாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் இப்போ பிரேக்கப்பில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஹீல் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா கூட அது வந்து இப்போ சரியாகக்கூடிய ஒரு நேரம். அவரோட வந்து சேர்ந்து நீங்கள் திருப்பி வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக வந்து இது இருக்குது. அவரை விட்டு பிரிஞ்சிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க, ஆனால் திருப்பி உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாரி கேட்டோன்னே உங்கள் மனசு வந்து இலகின மனசுன்றனால நீங்கள் வந்து உடனே ஓகே சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப வந்து நிறைய வந்து உங்களுக்குள்ளே வந்து புரிதல் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப க்ரியேட் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அதை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு நேரமாக இருக்குது. ஹீல் ஆயிரோன்னா ஆக்சுவலாக திருப்பி வந்து ரீயூனியன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மந்த் வந்து ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து வரும். கடவுள் வந்து அதை அமைத்து தருவார். அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, அந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
தனிமை வேண்டாம், நீங்கள் தனியாகவே இருந்துடலாம், வேணாம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசு சொன்னால் கூட உங்களுடைய வந்து அப்படி வந்து தனிமையாக இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸும் சரி இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்க கூட வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா நீங்கள் தனியாக இருக்கீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் தனிமை விரும்பிய இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும். உங்கள் குழந்தைகள் நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. கமிட்மெண்ட் ஒரு ஏதாவது சில விஷயங்களை வந்து எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லுங்கள், எந்த இடத்துல எஸ் சொல்லணுமோ அந்த இடத்துல எஸ் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ரொம்ப வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, நான் தனிமையாகவே இருந்துருவேனா இல்லை கமிட்மெண்ட் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டிலேயே வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய விதி வந்து மாற்றி எழுதக்கூடிய சக்தி உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம். ஓகே, நீங்கள் ஒற்றுமை இல்லை, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க அது ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினி, இதுலேயும் தான் பார்ட் ஆஃப் டெஸ்டினி வருது. ஸோ நிறைய ட்ராஜடிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூடோட நீங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட விதியை நீங்கள் தான் எழுதணும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் யோசிங்க. கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சில இடத்துல விட்டு கொடுத்து போங்க. ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓகே நம்ம லைஃப் இதுதான், நம்ம கர்மா இதுதான், ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்தே வாழ்க்கையோட அந்த ஃப்ளோவாகவே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு, அதே மாதிரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் லார்ட் கணேஷாவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு கையை பிடிச்சி இந்த ஒரு வாழ்க்கை என்னும் கடலை கடப்பதற்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக லார்ட் கணேஷாவோட உங்களுக்கு துணை வேணும். ஸோ உங்கள் முடிஞ்சால் இந்த மந்த்து வந்து அடிக்கடி கணேஷா கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஓகே, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.